ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.2ல ஃபர்ஸ்ட்டில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்கே பாருங்கண்ணா, பொறுமையாக கவனிங்க. இப்போ இந்த இடத்துல எண்ணுக்கு மேலே இருக்கிற பவர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா, அப்புறம் எம்முக்கு மேலே இருக்கிற பவர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா, அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஹோல்சம் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சால்வ் பண்ணும். வெயிட் பண்ணுங்க. பவர்ல எப்பெல்லாம் என்ன நம்பர் இருக்குன்னு கேட்குறாங்களோ, ஃபர்ஸ்ட் பாரு, என்னோட பவர் தானே கேட்குறாங்க. இப்போ நீங்க நல்லா கவனிங்க, பொறுமையா இதை சால்வ் பண்ணுங்க. ஈக்குவல் டு இருக்கா, ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எண்ணை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பாரு, ஈக்குவல் டுக்கு இப்போ டிவிஷன் இருக்கு. எண்ணுக்கு மேல என்ன இருக்கு, அதை தான் நீங்க கண்டுபிடிக்கணும். அதை நீங்க எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சரியா? கீழே n டு த பவர் 6 இருக்கு. இப்போ ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் எண்ணுக்கு மேல என்ன இருக்கு, எதுவும் இல்லை அப்படின்னா என்னன்னு எடுத்துக்கணும், 1ன்னு எடுத்துக்கணும். சரியா? கீழே எதுவுமே இல்லை, அப்படியே விட்டுருங்க, எதுவுமே போட தேவையில்லை. ஓகே, அப்படியே விட்டுருங்க. இப்போ n டு த பவர் 6 டிவிஷன்ல இருக்கா, ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா என்னவாகனா போகும், மல்டிப்ளிகேஷனா போகும். சரி, மல்டிப்ளிகேஷனா போகுமா, அவ்வளோதான். இப்போ இந்த மெத்தட் உங்களுக்கு தெரியுமா, கீழே இருக்கிற நம்பர் ரெண்டு ஒன்றுன்னா அதை ஒரு தடவை போட்டுக்குங்க, மேலே இருக்கிற ரெண்டு பவர்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 6 + 1 7, தட்ஸ் ஆல். இப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன கண்ணா இருக்கு, 7 இருக்கு. ஸோ இந்த 7 கண்ணை மூடிட்டு இங்கே போட்டுருங்க, அவ்வளோதான். ஈஸியா இருக்கா? இப்போ அதே தான் m டு த பவருக்கு மேலே என்னன்னு கேட்டிருக்காங்க, அதே பண்ணுவோமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு போடுங்க. ஈக்குவல் டுவோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் m எங்க இருக்கு, பவருக்கு மேலே என்ன இருக்கு, சாரி டிவிஷனுக்கு மேலே m டு த பவர் 5 இருக்கு. டிவிஷனுக்கு கீழே என்ன இருக்கு, m இருக்கு. இங்க என்ன போடணும்னு தெரில, ஸோ அதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் மேலே என்ன இருக்கு, m ஸ்கொயர் இருக்கு. இப்போ நல்லா கவனிங்க, இந்த எக்ஸ் இருக்குல்ல, இது இந்த சைடும், இந்த m ஸ்கொயர் இருக்குல்ல, இது இந்த சைடு கொண்டு வந்துட்டா, அதாவது அவன் இருந்த இடத்த அவன் ஆக்குபை பண்ணிக்கிறான். ஓகேவா? ரைட். இப்போ இது எப்படி எழுதலாம் நல்லா பாருங்கன்னா, m டு த 5, m டு த பவர் 5. இந்த m ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த m ஸ்கொயர் டிவிஷன்ல இருக்கு. ஸோ டிவிஷன்ல இருந்தாலே நான் என்ன பண்ணிப்பேன், அதை மல்டிப்ளிகேஷனா மாத்திட்டு, இந்த m ஸ்கொயர் மேலே வந்துருச்சு இல்லையா, இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனா மாத்திட்டேன்னா கீழே இருக்கிற பவர்னோட சைன் சேஞ்ச் ஆயிருங்கண்ணா. 2க்கு முன்னாடி பிளஸ் தானே இருக்கு, இப்போ இது மைனஸா மாறிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ இந்த நம்பர் சேம், இந்த வேரியபிள் சேம். ஸோ m மேலே இருக்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்பேன். ஸோ 5ல 2 போச்சுன்னா 3, தட்ஸ் ஆல். ஆட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு மைனஸ் பண்றீங்கன்னு கேட்கக்கூடாது, பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். +5 -2, ஸோ பெரிய நம்பர்ல இருக்க சைன் பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ். 5ல 3 போச்சுன்னா, சாரி 5ல 2 போச்சுன்னா 3. பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன கண்ணா இருக்கு, 3. அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன போட்டுக்கலாம், 3ன்னு போட்டுக்கலாம். புரிஞ்சதா? இப்போ இந்த சைடை மட்டும் எடுங்க. l டு த பவர் 4, m டு த பவர் 5, n டு த பவர் 7 ஹோல் டிவைடட் பை 2l m டு த பவர் 3 n டு த பவர் 6. இந்த சைடை மட்டும் எடுத்துட்டு கேன்சல் பண்ணுங்க. இங்க l 1 இருக்கு, இங்க 4 l இருக்கு. ஸோ ஒரு l போயிடுச்சுன்னா மிச்சம் 3 l இருக்கும். இங்க m 3 m இருக்கு, இங்க 5 இருக்கு. ஸோ 3 போயிடுச்சுன்னா மிச்சம் 2 இருக்கும். ஸோ இங்க 6 n இருக்கு, இங்க 7 இருக்கு, போயிடுச்சுன்னா 1 n இருக்கும். மிச்சதெல்லாம் அப்படியே எழுதுங்க. l கியூப் m ஸ்கொயர் n ஹோல் டிவைடட் பை 2. ஆமாவா? இப்ப இவனையும் கம்பேர் பண்ணுங்க. பாருங்க, l கியூப் இருக்கா, m ஸ்கொயர் இருக்கா, n-க்கு n இருக்கா. இப்ப கீழே என்ன போட்டா ஈக்குவல் ஆகும், கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை செக் பண்ணணும். என்ன போட்டா ஈக்குவல் ஆகும், 2 போட்டா ஈக்குவல் ஆயிடும். தட்ஸ் ஆல். இது புரிஞ்சுதா? ஏன்னா இந்த சம்மரி பண்றேன் பாருங்க, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, n-க்கு மேல இருக்க பவரை கேட்டிருந்தாங்க, அப்புறம் m-க்கு மேல இருக்க பவரை கேட்டிருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் பவரை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டேன். ஓகேவா? அது எப்படி சால்வ் பண்ண நீங்க பாத்தீங்க, அது உங்களுக்கு ஈஸியா தான் இருந்திருக்கும். ஓகே, அப்புறம் என்ன பண்ணேன், நான் கண்டுபிடிச்சு வச்சேன் இல்லையா, அதை சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணேன் ஃபுல்லா லெஃப்ட் ஹேண்ட் சைடை. கேன்சல் பண்ண பிறகு எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ப்ராடக்ட் வந்தது. ஸோ இதுக்கப்புறம் அதை ஈக்குவல் பண்ணணும்னா இப்படி கிடைச்சது எனக்கு. ஓகே, இந்த இடத்துல நான் என்ன நம்பர் வேணா போடலாம் அப்படின்னு சொல்லி சம்ல சொல்லியிருந்தாங்க. இதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ அப்போ கேன்சல் பண்ணக்கப்புறம் எனக்கு இவன் கிடைச்சான். இவனையும் நான் ஈக்குவல் பண்ணணும்னா இந்த இடத்துல நான் 2-ஐ ஆட் பண்ணணும். ஸோ அதான் ஆட் பண்ணிட்டேன்.
புரிஞ்சதா? ஸோ இந்த சம் புரிஞ்சது, புடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தா டெஃபினட்டா ஆன்லைன் டியூஷன்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. தம்ப்நெயில்ல நம்பர் இருக்கு. இன்னும் கூட உங்களுக்கு டவுட்ஸ ஒன் ஆன் ஒன் செஷன்ல கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ தம்ப்நெயில்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.